அடுத்தது நம்ம வீட்டில் புது வரவுன்னு பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய் வர ஆரம்பிச்சிருக்கு. காய் தெரியுதா பாருங்கள், தெரியுதா? ஒன்று வந்திருக்கு, அப்புறம் இங்கே ஒன்று வந்திருக்கு. இப்போ தான் அவரைக்காய் வர ஆரம்பிச்சிருக்கு. இது செடி அவரை, கொடியில் செடி அவரை. 1-2 தான் வர ஆரம்பிச்சிருக்கு, பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு. இல்லை பாருங்கள், அந்த குண்டு சம்மர் ஸ்குவாஷுன்னு சொல்கிறாங்க. ஆனாக்கா எனக்கு என்னவோ பூசணிக்காய் மாதிரி தான் டேஸ்ட் பண்ணுது. எனக்கு ஒன்றும் வித்தியாசமாக தெரில. பூசணிக்காய் கொஞ்சம் வேறன்னு இருக்காது. இது கொஞ்சம் வேறன்னு இருக்குது. ஆனால் பூசணிக்காய் மாதிரி தான் டேஸ்ட் பண்ணுது. ஐயோ, இங்கே பாருங்கள், ஒரு வெள்ளரிக்காய் வந்து ஹைட் ஆகிருக்கு. நான் பார்க்கவே இல்லை. தெரியுதா? ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா? அது வந்து பெரிய வெள்ளரிக்காய் தெரியுதா? அது பாருங்கள், எவ்வளோ பெரிய வெள்ளரிக்காய். ஆனாக்கா அது வந்து எனக்கு தெரியவே இல்லை. அதனால் அது ஒளிஞ்சுன்னு இருந்தது. அதை எடுக்கணும். அவ்வளோ பெருசு அந்த வெள்ளரிக்காய். மேபி நான் பிஞ்சாக எடுத்துடுறேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பெருசாக விட்டானாக்கா நல்லா பெருசாக வரும்னு நினைக்கிறேன். நான் அது மட்டும் வேணால் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது நம்ம வந்து அந்த வெள்ளரிக்காய் அங்கேருந்து பார்த்தோம்ல, அந்த வெள்ளரிக்காவை எப்படி கண்டுபிடிக்கிறோமா பார்ப்போம். கண்டுபிடிச்சி எடுக்க எவ்வளோ பெருசுன்னு நான் காமிக்கிறேன். நான் கத்திரிக்கோல் கட் பண்ணுறதுக்கெலாம் எதுவும் எடுத்துன்னு வரல. அதை எடுத்துன்னு வந்துட்டு அப்புறம் இதோ தெரியுது பாருங்கள், எவ்வளோ பெருசு. அம்மா, அவ்வளோ பெருசு. எடுத்துன்னு வந்துட்டு எடுக்கலாம். அது நல்லா பெருசாகிடுச்சு. அங்கே பாருங்கள். ஐயோ, இன்னொரு அதிசயம் பாருங்கள். நான் கவனிக்கவே இல்லை. நான் தினம் 3 வேளை கார்டனுக்கு வருவேன். வந்து என்ன இருக்குன்னு பார்ப்பேன். கண்டே பிடிக்கல. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. அம்மா, நல்ல புடலங்காய் இது என்ன சொரக்காய் சைஸுக்கு இருக்குது. இதுவும் எடுக்கலாம். இது அங்கே ஒன்று பாருங்கள். இதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லைங்க. எவ்வளோ இருக்குது மொத்தமாக. இது எல்லாத்தையும் எடுக்கலாம். நான் போய் மேலே போய் கட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இதெல்லாம் எடுத்துடலாம். இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் வச்சு பச்சடி வந்து எடுக்கலாமா? நீங்களும் என் கூட பாருங்கள். நம்ம இப்போது அந்த வெள்ளரிக்காயெல்லாம் நம்ம காலையில் நம்ம இப்போ பார்த்தோமே, ஒளிஞ்சு இருந்ததே, அது எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். கத்தி அறுக்கிறதுக்கு இல்லை அப்போ நான் காலையில் வந்தப்போ. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, 6:30 மணி ஆகுது. எப்படி இருக்குது பாருங்கள், பச்சை பசேல்னு எல்லா இடமும் செம்மையாக இருக்குது. ஆனாக்கா சம்மர்னு பேர். நான் கலிஃபோர்னியாவில் இருக்கேன். சம்மர்னு பேர். பயங்கர குளிராக இருக்குது. 60 டிகிரி. 60 ஆக்சுவலி குளிர் கிடையாது தான், ஆனால் சம்மருக்கு பயங்கர குளிர். என்ன இந்த வருஷம் வந்து எல்லாமே ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக தான் இருக்குது. சரி, நம்ம எல்லாம் அந்த வெள்ளரிக்காய் பந்தலெல்லாம் தாண்டி வரத்துக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. இப்போது வெள்ளரிக்காவை எடுக்க ஆரம்பிக்கலாம். இங்கே ஒன்று பெருசு காமிச்சேன்ல நான், இது வந்து எனக்கு தெரியவே இல்லை. நான் அந்த பக்கத்துலேருந்து பார்த்தப்போ தான் வந்து அவ்வளோ பெரிய வெள்ளரிக்காய் இருக்குன்றது தெரிஞ்சுது. அதை இப்போ எடுப்போம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. பாருங்க எவ்வளோ பெருசு. ஏப்பா, எவ்வளோ பெருசு பாருங்க. இந்த நல்ல வெயிட்டு. இந்த சைஸுக்கு இது வந்து இது மாதிரி இருக்குது. வேற என்ன, சொரக்காய் மாதிரி. அப்புறம் இன்னும் நிறைய பார்த்தேன். இது வந்து ஒரு விதமான வெள்ளரி, இன்னொரு விதமான வெள்ளரி பாருங்கள்.
இது பாருங்க, இது இது ஒரு மாதிரி வெள்ளரியா zucchiniயா, அது ஒரு மாதிரி வேறு விதையா இதுவாக இருக்குது. ஆனால் சாப்பிட்டா வெள்ளரி மாதிரி தான் இருக்குது. மழைன்னு இருக்குது. இது ரெண்டும் தோல். இன்னொரு விதமான வெள்ளரி வச்சுருக்கேன். அது முழுசாக முள்ளாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கலனாக்கா நீங்கள் அப்படியே செடியில் அப்படியே முத்தி போயிடும். அது வேஸ்ட்டாக போயிடும். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது. விதைக்கு தான் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் எவ்வளோ விதைக்குன்னு வைக்கிறது. இது பாருங்கள் எப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கு. அப்பா பாருங்க, இன்னொன்று இருக்குங்க, நான் கவனிக்கவே இல்லை. இவ்வளோ நேற்று கூட என் ஃப்ரெண்டோட வந்து எல்லா சாமானும் எடுத்தேன், எல்லா வெள்ளரிக்காயெல்லாம் எடுத்தேன். ஆனாக்கா கவனிக்கவே இல்லை நான். இது இருக்கிறதையே இடுக்கில் உட்காந்துட்டு இருக்கு. இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். வாடி பாருங்க, இவ்வளோ பெருசு. ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு பண்ண முடியும் சொல்லுங்கள்? பட் இவ்வளோ இருக்குது. இது வந்ததுக்கு இந்த தக்காளிலாம் கொஞ்சம் பழுத்திருக்கு, அதையும் எடுத்துடலாம். அதையும் எடுத்தோன்னா வருதா பார்ப்போம் எடுக்கிறதுக்கு. வந்துச்சு. இது வந்து இந்த செர்ரி டொமேட்டோஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த வெரைட்டி. அந்த பக்கம்லாம் வந்து நாட்டு தக்காளி போட்டிருக்கேன். அதுதான் ஒரு பெரிய மரம், ஒரு பெரிய செடி கீழே வந்துடுச்சு. அது 4 இருக்குது. இன்னும் ஒன்று, பாக்கி எல்லாம் இன்னும் பழுக்கிறதுக்கு இருக்குது. இதெல்லாம் இன்னும் பழுக்கட்டும், கொஞ்சம் இன்னும் பழுக்கிறதுக்கு இருக்குது. அங்கே அந்த இதில் பாருங்கள் எவ்வளோ இது மாதிரி திராட்சை மாதிரி தொங்குது. இதெல்லாம் இன்னும் காய். இந்த செடியும் விழற மாதிரி இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரில. இந்த செடியும் விழற மாதிரி இருக்குது. இந்த செடி தான் அநியாயத்துக்கு விழுந்துடுச்சு. சாகாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எவ்வளோ காய் விட்டுருக்கு பாருங்கள். கொத்தாக ஃபுல்லாக காய். இங்கே எல்லாமும் காய். இங்கே பாருங்கள் எல்லாம் காய். பழிச்சிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அதை எடுத்து நிமித்தி வைக்கணும். அது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. யாரானு கூட ஒரு ஆள் இருந்தால் தான் வைக்க முடியும். நாளைக்கு வீட்டுக்கு ஏதானு வேலை பண்ணுறதுக்கு வரவங்க யாரானு பக்கத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணி வைக்கணும். இது எடுக்கலாமா? நம்ம குடமிளகா இருக்குது சொன்னேன்ல, இங்கே பாருங்கள். இந்த குடமிளகாவையும் எடுத்துடலாம், ஏன்னா ரொம்ப முத்திடும், பெருசாகிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இந்த குடமிளகா எடுக்கலாம், விட்டால் முத்திடும். நல்ல பெருசாகிடுச்சு, நல்ல பெருசாகிடுச்சு. அதனால் எடுத்துடுவோம் அதை. இன்னொன்று இருக்குது, அதையும் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்குது.
கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்குது பாருங்கள், அதனால் எடுத்துட்டோன்னா. இது இன்னும் குட்டியாக தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் 1 நாள் 2 நாள் விடலாம். இதுவும் கலர் மாற ஆரம்பிக்குது. அது இவ்வளோ தான் சைஸாக இந்த செடியிலன்னு தெரியல. 1 நாள் 2 நாள் விட்டு எடுக்கலாமா, இப்போமே எடுத்துடலாமா யோசிச்சுட்டு இருக்கேன். மேபி விட்டுட்டு எடுக்கலான்னு நினைக்கிறேன். 1 நாள் 2 நாள் இருக்கட்டும், விட்டுட்டு எடுக்கலாம். அப்புறம் இந்த மிளகா, இந்த புல்லட் மிளகா மாதிரி இது, ஆனாக்கா புல்லட் மிளகா இல்லை. எடுக்கலாமா? ஒன்று இது ஒன்று எடுத்தேன். இவ்வளோ எப்படி வருது? இந்த பழம் மாதிரி இருக்குது, அது பேர் என்ன, முந்திரி பழம் மாதிரி இருக்குது. இது என்னவோ கொஞ்சம் இது இன்னும் நல்ல பெருசாக வரும்னு நினைக்கிறேன். ஆனால் பழுக்க ஆரம்பிச்சிடுது கலரு, அதனால் எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்தேன். இன்னும் ஒன்று இருக்குது. எட்ட மாட்டேங்கிறதுங்க. எல்லா இடத்துலையும் செடியாக வைக்கும்போது நிறைய இடம் வச்ச மாதிரி இருக்குது. ஆனாக்கா இன்றைக்கி காலையில் நிறைய பீன்ஸ் எடுத்தேன். இப்போது வெள்ளரிக்காய் இவ்வளோ எடுத்தாச்சு. இது போகிறோம் இன்றைக்கி. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எடுத்து உள்ளே வச்சு ஏதானு பண்ணணும். கூட்டு வெள்ளரிக்காயில் என்னெல்லாம் பண்ணலான்னு யாருக்காண்டு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். நான் யூஸ்வலாக சாலட்டில் போடுவேன். 3-4 விதமான சாலட் பண்ணுவேன். அப்புறம் பச்சடி பண்ணுவேன், தயிர் பச்சடி. அந்த பொரிச்ச குழம்புக்கெல்லாம் தயிர் பச்சடி பண்ணுவேன். தவிர வேறு ஏதாவது தெரிஞ்சதுன்னா வெள்ளரிக்காயில் சொல்லுங்கள், பண்ணலாம். அவ்வளோதாங்க இன்னைக்கு முடிஞ்சது. நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.